ரொம்ப அற்புதமான ஒரு கண்ணதாசனுடைய பாடல் ஒண்ணு இருக்குங்க. "மயக்கமா, கலக்கமா, வாழ்க்கையே நடுக்கமா." இப்படி கேட்டுட்டு கண்ணதாசன் போடுவாரு. அ என்ன இப்ப வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். இதை விட யார் உங்களுக்கு மிகப்பெரிய அறிவுரைய சொல்ல முடியும்? வாழ்க்கைன்னா அப்படிதான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. நம்ம கஷ்டம் இப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் அடுத்தவங்க கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா? வெளிப்புறத்தில் பார்த்து எதையும் எடை போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பெறலாம். நீ எதையும் தாங்கும் இதயத்தோடு இரு. நீ அவ்வளவு என்ன பலவீனமானவனா? அப்ப சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ உடைந்து போகிறாய் என்றால் நீ அவ்வளவு பலவீனமானவன் என்று நீ உன்னை நினைத்துக் கொள்கிறாய். நீ பலமானவன் என்று உன்னை நினைத்துக்கொள். எத்தனை சோதனை வந்தாலும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று அப்படி எழுந்து நிக்கணும். இப்போ ஒரு குரு இடத்துல போய் ஒரு சீடன் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு சின்ன கஷ்டம் வந்தால் கூட என்னால் தாங்க முடியல குருவே. யாராவது என்ன ஒன்று சொல்லிட்டா தாங்க முடியல, ஒரு இழப்புன்னா தாங்க முடியல, ஒரு தோல்வி என்னால் தாங்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஒரு குரு என்ன பண்ணாராம், ஒரு சின்ன ஒரு குவளையில் ஒரு தண்ணீர் எடுத்து அதில் ஒரு 4 கரண்டி உப்பை போட்டு கலக்கி இதை குடி அப்படின்னாரு. குரு சொல்கிறாருன்னு குடிச்சாரு. குடிச்சா உப்பு கரிக்குது, துப்பிட்டாரு. என்ன துப்பிட்ட எப்படி? நான் குடிக்க சொன்னேனே. எப்படி குருவே குடிக்க முடியும்? இவ்வளவு சின்ன குவளை நீர்ல இவ்வளோ பெரிய உப்பை கொட்டினீங்கன்னா என்னால் எப்படி குடிக்க முடியும்? அது உப்பு கரிக்குது. அப்படியா? சரி என்று சொல்லி ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல கொண்டு போய் இதே அளவு உப்பை கொட்ட சொன்னாரு. கொட்டிட்டு இப்ப போய் அந்த குளத்திலிருந்து நீரை எடுத்து குடின்னு சொன்னாரு. இப்ப போய் அந்த சீடன் அந்த நீரை எடுத்து குடிச்சான். கம்முன்னு குடிச்சிட்டான். எதுவுமே சொல்லல, அமைதியா குடிச்சிட்டான். இப்போ குரு கேட்குறாரு, இப்போ மட்டும் எப்படி உன்னால் குடிக்க முடியுது? இப்போ 4 அதே அளவு உப்பு தானே நான் கொட்டினேன், இப்போ மட்டும் எதுவுமே சொல்லாமல் குடிக்கிறியவே? அது இவ்வளோ பெரிய நீர்நிலையில் நீங்கள் கொட்டின உப்பு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சின்ன குவளையில நீங்கள் கொட்டினீங்க. அப்போ நீயும் இந்த குறுகிய பாத்திரம் போல மனதை குறுக்கி வச்சுக்காத. இந்த விரிந்து இருக்கும் குளம் போல நீ விரிந்து உன் மனதை வைத்துக்கொள். எத்தனை துயரம் வந்தாலும் எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள்ள வந்துடும். மனதை விரித்து நில். வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும். பிரச்சனை வரதான் செய்யும். யாருக்கு இல்லை பிரச்சனை, யார் எதிர்கொள்ளவில்லை என்று உனக்கு நீயே கூறிக்கொள். எதையும் சாதிக்க முடியும். இன்னும் எத்தனை துன்பம் வரும், எதிர்த்து நில் அப்படின்னு நீ உனக்கு சொல்லிக்கிட்டேன்னா எல்லாம் சாதிக்க முடியும். எத்தனை துன்பம் வந்தாலும் எதிர்கொள்ள முடியும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.